ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராமர் இங்கிலீஷ் கிராமர் தமிழில். நீங்கள் ஸ்கூல் அல்லது காலேஜ் படிச்சுட்ருக்கீங்களா? இல்லை டிகிரி முடிச்சுட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, 2, 3, 4 டெட், டிஆர்பி, பேங்க் எக்ஸாம் இது மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்களா? இல்லை நான் ஸ்கூலில் படிக்கும் போதே எனக்கு இங்கிலீஷ் கிராமரே வராது, இனிமேல் தான் நான் இங்கிலீஷை பேசிக்லேருந்து கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த 3 கேட்டகரியில் நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு தான். இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கோங்க, எக்ஸாமில் கலக்குங்க. ஒவ்வொரு நாள் கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் நம்ம ஏதாவது ஒரு பாசிட்டிவ் கோட்டை பார்த்துட்டு தான் கிளாஸ் ஆரம்பிக்கிறோம் இல்லைங்களா? அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோட், த பெசிமிஸ்ட் சீஸ் டிஃபிகல்ட்டி இன் எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டி, தி ஆப்டிமிஸ்ட் சீஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இன் எவ்ரி டிஃபிகல்ட்டி. வின்ஸ்டன் சர்ச்சில். அதாவது பெசிமிஸ்ட் அப்படின்னாக்கா எதிர்மறை எண்ணம் கொண்டவர்கள். இந்த எதிர்மறை எண்ணம் கொண்டவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டிலையும் இருக்கக்கூடிய கஷ்டங்களை தான் அவங்க வந்து பார்ப்பாங்க. அதில் என்ன டிஃபிகல்ட்டி இருக்குது அதை செய்கிறதுல அப்படின்றது தான் அவங்க பார்ப்பாங்க. ஆனால் ஒரு ஆப்டிமிஸ்ட் என்ன பார்ப்பார் அப்படின்னாக்கா, ஒவ்வொரு டிஃபிகல்ட்டிலையும் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை தான் அவர் பார்ப்பார். எந்த டிஃபிகல்ட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, அதில் என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஆப்டிமிஸ்ட் பார்ப்பார். அதாவது நேர்மறை எண்ணம் கொண்டவர் பார்ப்பார். ஆனால் ஒரு எதிர்மறை எண்ணம் கொண்டவர் வந்து எந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு கிடைச்சாலும் அதில் என்ன கஷ்டம் இருக்குது அப்படின்றத சொல்லி அதை மட்டுமே ஹைலைட் பண்ணி பேசிகிட்டு இருப்பார். நம்ம எப்போவுமே ஒரு ஆப்டிமிஸ்ட்டாக இருந்தோம் அப்படின்னாக்கா நம்ம என்ன நினைக்கிறோமோ அது எல்லாத்தையும் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். இந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு இன்றைக்கி நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஃப்ரேஸ். இந்த ஃப்ரேஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, a henpecked husband. a henpecked husband. இந்த henpecked husband அப்படின்ற ஃப்ரேஸ்க்கு மீனிங் என்னன்னு நம்ம பார்க்கலாங்களா? மேன் who dominated and harassed by their wife. அதாவது henpecked husband அப்படின்னாக்கா அவங்க ஒய்ஃப் வந்து அந்த ஹஸ்பண்டை ரொம்ப டாமினேட் பண்ணுவாங்க. ஒரு மேன் இருக்கார் அப்படின்னா அவருடைய ஒய்ஃப் வந்து அந்த மேனை ரொம்ப டாமினேட் பண்ணுவாங்க, ரொம்ப ஹராஸ் பண்ணுவாங்க, ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க. அந்த மாதிரி இருக்கிற மென்னை தான் நம்ம வந்து henpecked ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது henpecked husband always asks permission from his wife before taking any action except taking breath. அதாவது இந்த henpecked ஹஸ்பண்டாக இருக்கிறவர் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தோன்னாக்கா, எந்த ஒரு விஷயம் செய்யணுன்னாலும் அவங்களுடைய ஒய்ஃபோடைய பெர்மிஷன் இல்லாமல் அவர் செய்யவே மாட்டார். ஒய்ஃபுடைய பெர்மிஷன் இல்லாமல் அவர் செய்கிறது ஒன்று மூச்சு விடுறது மட்டும்தான். மற்ற எதுக்காக இருந்தாலும் அவர் என்ன பண்ணுவார், அவங்க ஒய்ஃபுடைய பெர்மிஷனை கேட்டு தான் அவர் செய்யணும். அப்படி இருக்கிற ஒரு ஆணுக்கு தான் நம்ம வந்து henpecked ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது அந்த மாதிரி இருக்கிற ஆண் வந்து அவங்களுடைய ஒய்ஃப்னால் ரொம்ப கஷ்டப்படுத்தப்படுவாங்க. அதாவது பெரும்பாலும் நம்ம ஊர்லலாம் வந்து ஆண்கள் தான் பெண்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க இல்லையா, குடும்ப வன்முறை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஆனால் இந்த மாதிரி இருக்கிற ஆண்களை வந்து பெண்கள் வந்து வன்முறையில் ஈடுபடுவாங்க அவங்க மேலே. அந்த மாதிரி இருக்கிற ஆண்களுக்கு நம்ம henpecked ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லலாம். A henpecked husband is a person who never dared to contradict his wife. He always agrees to do what his wife wants. அதாவது இந்த henpecked ஹஸ்பண்டாக இருக்கிறவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, அவங்க ஒய்ஃப் என்ன சொன்னாலும் அதுக்கு மறுபேச்சே பேசவே மாட்டார். அதை எதிர்த்து இவர் என்ன பண்ண மாட்டார், அவருடைய கருத்தை சொல்லவே மாட்டார். அவங்க என்ன சொல்கிறாங்களோ, அவங்க ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே இவர் ஒத்துக்குவார். அப்படி இருக்கிற ஆண்களை பற்றி நம்ம பேசும்போது henpecked ஹஸ்பண்ட் அப்படின்ற ஃப்ரேஸை நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ henpecked ஹஸ்பண்ட் இந்த ஃப்ரேஸை வந்து நம்ம சென்டென்ஸில் பார்க்கலாங்களா? இந்த ஸ்லைடு பாருங்கள். குமார் was an adventurous guy I knew, but since he got married, he has become a henpecked husband. அதாவது ஒருத்தவங்க வந்து குமாரை பற்றி சொல்கிறாங்க. குமாரை பற்றி எனக்கு ரொம்ப தெரியும், அவர் வந்து ரொம்ப அட்வென்ச்சரஸ் கை. அவர் வந்து எப்போவுமே சாகசங்களை விரும்பி செய்யக்கூடியவர் அவர். ஆனால் எப்போ அவர் கல்யாணம் ஆச்சோ அதிலிருந்து அவர் வந்து ஒரு henpecked ஹஸ்பண்டாக மாறிட்டார். அதாவது அவங்க ஒய்ஃப் என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதை தான் இவர் செய்கிறாரு. அந்த மாதிரி அவர் என்ன பண்ணிட்டாரு, மாறிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க குமாரை பற்றி. இந்த ஸ்லைடு பாருங்கள். இப்போ henpecked ஹஸ்பண்ட் அப்படின்ற ஃப்ரேஸை நம்ம கான்வர்சேஷனில் பார்க்கலாம் பாருங்கள். இதில் வந்து கண்ணன் குமார் 2 பேர் பேசிக்கிறாங்க. கண்ணன் முதல்ல சொல்கிறாரு, ஹாய் ஹவ் ஆர் யூ டூயிங் அப்படின்னு கேட்குறாரு. குமார், ஐ எம் குட் அண்ட் யூ அப்படின்னு கேட்குறாரு. நான் நல்லா இருக்கிறேன், நீ எப்படி இருக்கிற அப்படின்னு கேட்குறாரு. கண்ணன் அதுக்கு சொல்கிறாரு, ஐ எம் குட் டூ, ஒய் ஆர் யூ லுக்கிங் ஸோ சேட். நான் நல்லா இருக்கிறேன், ஏன் நீ ரொம்ப கவலையாக இருக்கிற அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு குமார் சொல்கிறாரு, மை ஒய்ஃப் இஸ் ஆல்வேஸ் கிவிங் மீ ஆர்டர்ஸ், ஷி நெவர் சீம்ஸ் டு ஸ்டாப் நாகிங் மீ.
ஐ எம் அஃப்ரேட் ஆஃப் லூசிங் ஹர் டு சே எனிதிங் ஆர் ஃபைட் பேக். அதுக்கு குமார் என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய ஒய்ஃப் எப்போவுமே எனக்கு ஆர்டர் போட்டுகிட்டே இருக்கிறாங்க. அவங்க எப்போ பாரு நை நை நைன்னு பிடுங்கிட்டே இருப்பாங்க இல்லையா, இதுக்கு எடுத்தாலும் அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, நேக் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, அதை நிறுத்தவே மாட்டேன்றாங்க. எனக்கு பயமாக இருக்குது, அவங்கள எதிர்த்து ஏதாவது சொல்லிட்டோன்னாக்கா இல்லை சண்டை போட்டோன்னாக்கா நான் என்னோடய ஒய்ஃபையே இழந்துருவணும்னு எனக்கு பயமாக இருக்குது, அதனால் நான் அமைதியாக இருக்க வேண்டியிருக்குது அப்படின்னு சொல்கிறாரு குமார். அதுக்கு கண்ணன் என்ன சொல்கிறாரு பாருங்க, வெல் இஃப் யூ டோன்ட் ஹாவ் த கரேஜ் டு ஸ்டாண்ட் அப் டு யுவர் ஒய்ஃப் தென் யூ வில் பி henpecked பை ஹர். அதுக்கு அவர் சொல்கிறாரு, உனக்கு அவங்கள எதிர்த்து நிற்கிறதுக்கு தைரியம் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா நீ உன்னுடைய ஒய்ஃபால் ரொம்ப டாமினேட் பண்ணப்படுவ அப்படின்ட்டு சொல்கிறாரு கண்ணன். இப்போ உங்களுக்கு henpecked ஹஸ்பண்ட் அப்படின்ற ஃப்ரேஸோடைய மீனிங் என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் டெய்லி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு சேரும். தேங்க்யூ வியூவர்ஸ்.